ஹாய் குட் மார்னிங். நாங்கள் இங்கே பீச்சுக்கு வாக்கிங் வந்தோம். இதுதான் வந்து மதர்ஸோட வாக்கிங் பரிதாபங்கள். நான் வாக்கிங் எல்லாம் போக முடியாது, நான் உட்காந்துருக்கு பாருங்கள். இதை வச்சுட்டு எங்கே வாக்கிங் போகிறது? அங்கேருந்து வீட்டிலேருந்தே இங்கே நடந்து வர வரைக்கும் இப்படி தான் வந்தேன். அதுக்கப்புறம் நானே டயர்ட் ஆகிடுவேன். அப்புறம் எங்கே வாக்கிங் போகிறது? அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஃபேமிலியில் யாராவது இப்படி இப்போ என் ஹஸ்பண்ட்க்கெல்லாம் ஸ்ட்ரோக் வந்து அஃபெக்ட் ஆன மாதிரி நம்ம வீட்டில் வந்து குடும்ப தலைவர்களுக்கு அஃபெக்ட் ஆன ரியல் விக்டிம் யார் தெரியுமா? நம்ம தான். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணணும். இப்போ எனக்குனாலும் ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, இன்னொருத்தனும் சின்னவன் தான், 3 years ஓல்டு. அவனும் வந்து செப்ரேட்டட் மீன்ஸ் நான் வந்து எங்கள் அக்கா வீட்டில் தான் விட்டுருக்கேன், என்னால் பார்க்க முடியாது அப்படின்ட்டு. ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி வரும், எல்லாமே மேனேஜ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தெல்லாம் நல்லா பார்த்துங்க. ஃபேமிலியில் கேர்ள்ஸும் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்குது. சடனாக வந்து இப்போ ஒன்றுமே தெரியாது, எல்லாமே உங்கள் கையில் வரப்போ வந்து ரொம்ப நமக்கு வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதை விட வந்து நமக்கு எல்லாம் ஓரளவு தெரியும், ஃபினான்ஷியலி மேனேஜ் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஈவன் என்ன சொல்கிறது, ஹஸ்பண்ட் வேலைக்கு போனாலும் அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா இந்த காலத்தில் யாருக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. அது மாதிரி தான். ஸோ வந்து பி இண்டிபெண்ட் அண்ட் ஸ்டே ஹெல்தி. முடிஞ்ச வரைக்கும் மெடிசின்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தர் அஃபெக்ட் ஆனால் அந்த ஹோல் ஃபேமிலியே அஃபெக்ட் ஆகும். பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால் ஓகே அப்படி போகுது. பட் இல்லைன்னா இந்த அவஸ்தையை யோசிச்சு பாருங்கள். அப்புறம் இந்த ராஜேஷ் வந்து வாக்கிங் பண்ணுறாங்க, மண்ணில் வாக்கிங் பண்ணுறாங்க. அப்போ கால் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும்ல, அதுக்காக நானும் வாக் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனால் ஒன்றும் பண்ணல. கடல் பார்த்திங்களா, சூப்பராக இருக்கா கடல். அதுதான் செம்ம இல்லை கடல். ஓகே, பாப்பா சொல்லு ஹாய் சொல்லு. பாப்பா ஹாய் சொல்லு. பாப்பா வந்து இப்படி தான் உட்காந்துருப்பாங்க, வாக்கிங்கும் பண்ண மாட்டாங்க, நம்மளை வாக் பண்ணவும் விட மாட்டாங்க. அப்புறம் தான் ராஜேஷ் ஹாய் சொல்லுங்க. அது அப்படியே நாங்கள் விட்டமின் டி எல்லாம் வாங்கிட்டு கிளம்புறோம். ஓகே, அப்படியே சஃபியர் போயிட்டு ஒரு சின்ன ஷாப்பிங். ஓகே, தேங்க்யூ அண்ட் டேக் கேர். பை பாய். கீப் ஆன் வாட்ச் அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். பை பாய்.